Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட் 6 சாலிட் ஸ்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சாலிட் ஸ்டேட் லெசனோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சாலிட் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா, நம்ம யூனிவர்ஸில் மேட்டர் அப்படிங்கிறது 3 டைப் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்பீங்க. சாலிட், liquid and gases. இப்போ நம்ம யூனிவர்ஸில் லிக்விடும் கேஸஸையும் கம்பேர் பண்ணும்போது சாலிடான மேட்டர்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி, சாலிடான செஞ்ச மெட்டீரியல்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதில் நம்ம சாலிடை பற்றி படிக்க போகிறோம். இதில் சாலிட் அப்படின்னா அதுக்கு ஒரு வால்யூம் இருக்கும், அதாவது ஒரு ஸ்பேஸை ஆக்குபென்சி பண்ணியிருக்கும், அதுக்கு ஒரு ஷேப் இருக்கும், டெஃபினட் ஷேப் இருக்கும். லிக்விடுக்கு வால்யூம் இருக்கும், இது ஒரு ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கும், பட் அதுக்கான ஷேப் இருக்காது. அதே மாதிரி தான் கேஸுக்கும் வால்யூம் இருக்குது, ஷேப் கிடையாது. சாலிட் மட்டும்தான் ஒரு வால்யூம் ஆக்குப்பையும் பண்ணியிருக்கும், அதுக்கான ஒரு டெஃபினட் ஷேப்பும் இருக்கும். இந்த சாலிடுக்கு ஏன் டெஃபினட் ஷேப் இருக்குது அப்படின்னா, சாலிடோட மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட், மாலிகுலராக இருக்கலாம், அயனாக இருக்கலாம், ஆட்டமாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து க்ளோஸ்லி பேக்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி ஒரு சாலிட் இருக்குன்னா அதோட மாலிக்யூல்ஸ் எல்லாம் இப்படி உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக பேக் ஆகிருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேக் ஆகிருக்கும். அதனால தான் சாலிடுக்குன்னு ஒரு டெஃபினட் ஷேப் இருக்குது. இப்போது இதே லிக்விட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது க்ளோஸ்லி பேக்டாக இருக்காது, அங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி இருக்கும், கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும், அதனால் அது ரொம்ப லூஸாக இருக்கும். இதே கேஸஸ்னால் லிக்விடை விடவே உங்களுக்கு ரொம்ப லூஸ்லி பேக்டாக இருக்கும், இப்படி லூஸாக பேக் ஆகிருக்கும். பட் சாலிடோட மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கிறதுனால அது எப்போவுமே ஒரு டெஃபினட் ஷேப்பில் இருக்கும். இதில் இந்த லெசனில் நம்ம சாலிடை பற்றின கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்க போகிறோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ் படிக்க போகிறோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் சாலிட்ஸ் படிக்க போகிறோம், ப்ராப்பர்ட்டிஸ், கிறிஸ்டலின் டிஃபெக்ட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ், இதை பற்றியெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். இப்போது ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட் பார்க்க போகிறோம். சாலிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சாலிடில் இருக்கிற ஆட்டம்ஸாக இருக்கட்டும், அயனாக இருக்கட்டும், மாலிகூலாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றோட ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் ஜாயின் ஆகிருக்கும். அதனால் சாலிட்ஸ்க்கு டெஃபினட் ஷேப் அண்ட் வால்யூம் இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன? இட் ஹேஸ் அ டெஃபினைட் ஷேப் and volume. அடுத்தது சாலிட்ஸ் வந்து ரிஜிடாக இருக்கும். ரிஜிட் அப்படின்னா என்னென்னா, சாலிட் எப்போவுமே ஹார்டாக இருக்கும், அப்புறம் அது இன்கம்ப்ரெசபிளாக இருக்கும். இன்கம்ப்ரெசபிள்னா என்னது? இப்போ ஒரு கல் இருக்குது, ஒரு மரம் இருக்குன்னா அதை நம்மளால் அமுக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு டப்பாவில் வந்து சாப்பாடு போடுறோம், இட்லி போடுறோன்னா 5 இட்லி வைக்கிற இடத்துல 6 இட்லியை வச்சு அமுக்கி கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு மரத்தையோ ஒரு கல்லையோ நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, அது வந்து இன்கம்ப்ரெசபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அதோட கோஹெசிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கோஹெசிவ் ஃபோர்ஸ்னால் என்ன? கோஹெசிவ் ஃபோர்ஸ்னால் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் த மாலிகூல் இன் சேம் சப்ஸ்டன்ஸ், ஒரே சப்ஸ்டன்ஸில் இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அதாவது இந்த ஒரு ஆட்டமுக்கும் இந்த ஒரு ஆட்டமுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸை தான் நம்ம கோஹெசிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் அட்டாமிக்
இல்லைனா அயனிக் ஆர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆட்டமுக்கும் இந்த ஆட்டமுக்கும் இல்லை இந்த அயனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஷார்ட் இன்டர் மாலிகுலர் ஆர் அயான் ஆர் ஆட்டம் டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூன்ஸ் ஹாவ் ஃபிக்ஸ்டு பொசிஷன். அதாவது இந்த கான்ஸ்டியூன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஆட்டமோ ஒரு மாலிக்யூலோ ஒரு அயானோ இதை வந்து நம்ம கான்ஸ்டியூவன்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அந்த ஒரே இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா அது ஃபிக்ஸ் ஆகிருக்கிற இடத்த சுற்றியே தான் ஆசிலேட் ஆகிருக்கும். இது ஒரு இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஓகேவா, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இன்னும் ஃபர்தராக என்னென்னலாம் இருக்குது, இதோட கண்டக்டிவிட்டி எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபர்தராக நம்ம பார்ப்போம். இதுக்கு அடுத்தது நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட் பார்த்தோன்னா, கிளாசிஃபிகேஷன் சாலிட்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட். இப்போது இந்த கான்ஸ்டியூவன்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இப்போ சாலிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப் ஆஃப் சாலிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிறிஸ்டலின் சாலிட், இன்னொன்று வந்து அமார்ஃபஸ் சாலிட்ஸ். இப்போது இந்த கிறிஸ்டலின் சாலிட் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல்லஸ் அப்படிங்கிற ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து டெரைவ் ஆகிருக்கு. அந்த கிறிஸ்டல்லஸ் அப்படிங்கிற க்ரீக் வேர்டுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஐஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த கிறிஸ்டலின் சாலிட் அப்படின்னா இதில் ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. இந்த கிறிஸ்டலின் சாலிடை வந்து நம்ம ட்ரூ சாலிடுன்னு சொல்லுவோம். இது வந்து ட்ரூ சாலிட். அமார்ஃபஸ் சாலிட்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது ஏன் வந்து அமார்ஃபஸ் சாலிடுக்கும் ட்ரூ சாலிடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை. கிறிஸ்டலின் சாலிடை ஃபர்தராக நம்ம 5 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அயானிக் சாலிட். இந்த அயானிக் சாலிடுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு. இப்போ Na+Cl- இருக்குல்ல, இது அயான்ஸாக இருக்கு இல்லையா. இந்த சோடியமும் சாலிட், இந்த NaCl வந்து சாலிடாக இருக்கும், அதில் வந்து அயான்ஸ் இருக்கிறதுனால இது அயானிக் சாலிட். அடுத்தது கோவலண்ட் சாலிட். கோவலண்ட் சாலிட்னா என்னென்னா கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது கோவலண்ட் பாண்ட்னா என்ன, 2 காம்பவுண்டில் ஒரு காம்பவுண்ட் ஒரு எலக்ட்ரானு இன்னொரு காம்பவுண்ட் இன்னொரு எலக்ட்ரானும் கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணால் அதுக்கு பேர் கோவலண்ட் பாண்ட். இந்த கோவலண்ட் பாண்டில் ஃபார்ம் ஆகிருக்கிற காம்பனண்ட் எல்லாமே கோவலண்ட் கிறிஸ்டல்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைமண்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ். மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா என்னென்னா எல்லாமே மாலிகூல்ஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நாப்தாலு, ஆந்த்ரசின், குளுக்கோஸ் எல்லாமே உங்களுக்கு குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C6H12O6. இதில் வந்து கார்பனும் இருக்கும், ஹைட்ரஜனும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது. இது ஒரு மாலிக்யூல் தானேயா, இது மாலிக்யூலாக இருக்கும். இது வந்து மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து குளுக்கோஸ். அடுத்தது மெட்டாலிக் சாலிட்ஸ். மெட்டாலிக் சாலிட்ஸ்னால் எல்லா டைப் ஆஃப் மெட்டல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியமாக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம், கோல்டு, சில்வர், இது எல்லாமே மெட்டாலிக் சாலிட்ஸ். கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் சாலிட்ஸ். அட்டாமிக் சாலிட்ஸ் அப்படின்னா அதில் வந்து ஆட்டம்ஸ் தான் இருக்கும், அதாவது கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரோசன் எலமெண்ட், இல்லைன்னா நம்ம 18th குரூப் இருக்கு இல்லையா பீரியாடிக் டேபிளில் இருக்கிற 18th குரூப் என்னது, நோபல் கேஸ். இப்போ ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரயான், இதெல்லாமே வந்து உங்களுக்கு அட்டாமிக் கிறிஸ்டல்ஸ். இப்போ அமார்ஃபஸ் சாலிட் அப்படிங்கிறத நம்ம ஒரு சூடோ சாலிடுன்னு சொல்லுவோம். அதாவது சூடோ சாலிடுன்னு சொல்லலாம், இல்லைனா சூப்பர் கூல் லிக்விட்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இது வந்து சாலிட் ஃபார்மில் இருக்கும், பட் வந்து அது ஒரு ட்ரூ சாலிட் கிடையாது. அது கூல் ஆகிறதுனால அது சாலிட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸு,
அப்புறமா ரப்பர். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விஃபைட் ஸ்டேட்டில் இருக்கும். இதை நம்ம ஃபர்தராக ஹீட் பண்ணணுன்னாலும் இதை நம்ம கிறிஸ்டலின் சாலிடை நம்ம ஒரு ஹீட் பண்ணோன்னா அதுக்கான ஒரு டெஃபினட் ஹீட் இருக்கும். அதை நம்ம வந்து லிக்விஃபை பண்ணலாம், மால்ட் பண்ணலாம், பாய்லிங் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி அமார்ஃபஸ் சாலிடுக்கு பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்காது, அதுக்கு பதிலாக அது சாஃப்ட் ஆகும். ஓகேவா? தீஸ் ஆர் நாட் அ ட்ரூ சாலிட்ஸ். தேங்க்யூ.